thirst and excretion of large amount of severely diluted urine caused by an insensitivity of the kidney due to antidiuretic hormone. Antidiuretic hormone ஓட செயல்பாட்டுனால அந்த நிறை வந்து ரொம்பவே குறைவா இருக்கும். So diabetes is a clubum disorder. So next வந்து density அதிகமா இருக்கிற urine. Dense urine indicates the derangement of all three tumors. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் கேரன் சொல்றாரு. Indicates edema and the tendency of the body to develop tumors. So அவரு முக்குற்றங்களும் பாதிப்படைஞ்சு இருக்கும்னு சொல்றாங்க. பிளஸ் அது கூட சேர்த்து கால் பாதங்கள் வந்து வீக்கமா இருக்கும். எடிமாவையும் அவர் இந்த மாதிரி முக்குற்றங்களும் பாதிப்படையும் போது எடிமா வந்து ஃபார்ம் ஆகும். டெண்டன்சி ஆஃப் த பாடி டு டெவலப் டியூமர்ஸ் இருக்குன்னு அவர் சொல்றாரு. So modern science la increased urine specific gravity is seen in congestive cardiac failure. So backward failure of the right ventricle leads to congestion of systemic capillaries. This generates excessive fluid accumulation in the body. This causes swelling under the skin. So கண்டிப்பா கால்கள் வந்து வீக்கம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த எவிடன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே தானே சார்? நல்லா சத்யராஜேஸ்வரன் சார் கிட்ட நம்ம சொல்லணும்ல, அவரு அவர் தானே பெர்மிஷன் கொடுத்தாரு. அதனால தான் சத்யராஜேஸ்வரன் சார் அப்புறம் சார்லி சார். நெக்ஸ்ட் we'll see about நுரை. தேரன் என்ன சொல்லிருக்காருன்னா, the frothy urine with yellow, black or red color indicates the symptoms of jaundice. So காமாலையில வந்து இருக்கக்கூடிய யூரின் வந்து yellow color, black or red color நுரையோடு இருக்கும்னு தேரன் வந்து சொல்லிருப்பாரு. இந்த அதுவே இந்த பப்ளிஷ்ட் ஆர்டிகிள் என்ன சொல்லுதுன்னா, கேத்ரின் போட்டிருக்க பப்ளிஷ்ட் ஆர்டிகிள், in jaundice candy yellow frothy urine is seen. Foamy urine is caused by bilirubin in the urine. So bilirubinemia இது எல்லாமே வந்து இந்த ஜாண்டிஸ் வரக்கூடிய பிலிரூபினிமியா வந்து yellow or green color ஃப்ராதியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. decreased volume அப்படின்னு சொல்றோம். என்ஜல் அப்படின்னா யூசுவலா நம்ம வந்து டெபாசிட்ஸ் வந்து பத்தி பேசுவோம். எப்ப டெபாசிட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா, the urine concentration increase ஆகும்போது டெபாசிட்ஸ் நிறைய இருக்கும். While the concentration increases, the volume will be automatically reduces. Okay, the angel is precipitation of dissolved matter of the urine on the increase in urinary concentration. Any decrease of urine in volume in spite of normal intake of water suggests the onset of pond. So அந்த angel குறைஞ்சு அந்த யூரின் வால்யூம் குறைஞ்சிருக்கும் போது பாண்டு நோய் உண்டாகும்னு சொல்லிட்டு தேரப் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இது எப்படி வந்து இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் சொல்லுதுன்னா, சிவியர் அனிமிக் கண்டிஷன்ல வந்து கண்டிப்பா வந்து சிவியர் கிட்னி டிசார்டர்ஸ்ல வந்து அனிமிக் ஆயிருப்பாங்க. சோ கிட்னி டிசார்டர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து வால்யூம் நீரோட வால்யூம் வந்து கண்டிப்பா குறையும். சோ டிக்ரீஸ்ட் யூரின் ப்ரொடக்ஷன் quantified as less than 400 ml. So அதுக்கு 400 ml க்கு கீழ வந்ததுனாமே லோ வால்யூம் இருக்கும். In renal failure there will be decreased production of erythropoietin which leads to anemia. So anemia வந்து renal failure conditionsல வந்து வரும். So renal failureல ஆட்டோமேட்டிக்கா அந்த வால்யூம் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து நார்மல் வால்யூம்னா என்ன அப்படின்ட்டு, this is இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். adult normally 700 to 2500 ml 2 liter 2.5 liters வந்து நார்மல். பாலியூரியால வந்து எக்ஸசிவா இருந்ததுன்னா அது பேர் பாலியூரியா. சோ எந்தெந்த கண்டிஷன்ல வந்து பாலியூரியா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ஆங்ஸைட்டி டியூரிங் கன்வல்சன்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் ஃபீவர், ரெக்கவரி ஃப்ரம் எடிமா, டயூரிட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், கிரானிக் நெஃப்ரைட்டிஸ் அண்ட் ஆர்த்ரியோஸ்க்ளெரோசிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வந்து பாலியூரியா வரலாம். ஒலிகூரியா when less than 500 ml of urine is passed in 24 hours, it is called oliguria. The causes of oliguria are acute and subacute nephritis, diarrhea or vomiting, fever, hypotension, congestive cardiac failure. Fruity odoroட இருந்ததுன்னா due to ketoacidosis. So these are all you know very well.
சோ இப்பதான் நம்ம மெயினான ஒரு டாபிக் உள்ள என்டர் ஆகிறோம். தட் இஸ் நெய்க்குறி. இது வரைக்கும் பார்த்தது நம்ம நீர்க்குறி. இந்த கலரை வந்து பார்த்தோம். கலர் வந்து பேரன் என்ன சொல்லிருக்காரு, மாடர்ன்ல என்ன சொல்லிருக்காங்க, அது கூட கம்பேரிட்டிவா ஒரு சில பப்ளிஷ்ட் ஆர்டிகிள்ஸோட இதை வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட டெபாசிட்ஸ் ப்ளஸ் வந்து போர்டர் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மெயினான ஒரு டாபிக் வரும், நெய்க்குறி. நெய்க்குறி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆயில வந்து நம்ம பேஷண்டோட யூரினோட மேற்பரப்புல விட்டு பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ், அதாவது ஸ்ப்ரெட்டிங் பேட்டர்னை கொடுத்தோம், அதை வச்சு நம்ம டிசீஸை வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து மெயினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து கண்டெய்னர் வெசல்ஸ் வந்து மாறி மாறி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அதோட இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அது பிரகாரம் நம்ம பண்ணணும்னா தான் நம்ம கரெக்டான சொல்லப்பட்ட அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணனாதான் அதுல உள்ள பேட்டர்ன்ஸை நம்ம வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி டிசீஸ் டயக்னோசிஸ் பண்ண முடியும். So to revise this technique, it is necessary that the methodology of this test should be standardized so that the observation could be reproducible. To standardize the technique, apparently healthy volunteers has to be selected and various parameters has to be standardized. இதெல்லாம் shape, size of the testing container, volume of the urine, size of the oil drop, height of the oil drop from the surface of the urine, the variety of sesamum oil, இதெல்லாமே வந்து we have to standardize. The whole method has to be recorded in the form of video clip for proper evaluation. The parameters, so these are all the parameters has to be standardized. So இப்போ நம்ம ஒரு ஆயில் வந்து யூரின்ல விட்டு பாக்குறோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம அதுவும் ஒரு ஷேப்பை வந்து நமக்கு கொடுக்குது. அது நார்மலா அப்நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ வி ஹாவ் டு செக் இட் வித் ஹெல்தி வாலண்டியர்ஸ். ஒரு பாப்புலேஷன்ல வந்து ஹெல்தி வாலண்டியர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இப்போ ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த விதமான டிசீஸ் கண்டிஷனும் இல்லைன்னா அவங்கள ஒரு பாப்புலேஷன் செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட யூரினை கலெக்ட் பண்ணி எஸ்ஓபி பிரகாரம் நெய்க்குறிய வந்து நம்ம விட்டு பார்த்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு பேட்டர்னை நம்ம வந்து டெரைவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வச்சுதான் மற்றதை வந்து கம்பேர் பண்ண முடியும். இப்ப மாடர்ன் பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஹீமோகுளோபின்னா இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டபிள் மெஷர் வந்து இருக்கு. பட் நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி இப்படிதான் இருந்தா இது நார்மல் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த விதமான கம்பேரிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்டு ஷேப்ஸ் வந்து இல்ல நெய்க்குறியில. ஸோ எஸ்ஓபி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்ல பார்த்து நம்ம ஒரு பேட்டர்னை டிரைவ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ நெய்க்குறி எஸ்ஓபியில ஃபர்ஸ்ட் எப்படி பேஷண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றது, to reduce the dietary influence on urine formation and to avoid the influence of inequality in duration of sleep on urine quality, the patient should be advised to sleep early. So patient எப்படி first prepare பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உணவு வகைகளால டயட்ரி ஹேபிட்ஸ்னால வந்து யூரினரி கான்ஸ்டிட்யூயன்ஸ் வந்து மாறும். ஸோ முதல் நாளே அவங்களுக்கு வந்து பேலன்ஸ்டு டயட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன், பாடி டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா யூரினரி கான்ஸ்டிட்யூயன்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முன்னாடியே அவங்கள வந்து பிஃபோர் 9 PM தூங்க சொல்லிடணும். ஸோ அந்த அவங்க கொடுக்கக்கூடிய உணவான மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ், அரௌண்ட் 5 AM the patient should be asked to collect the midstream of urine. the first urinetionல வரக்கூடிய அந்த midstream of urine வந்து நாம கலெக்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் வந்து பேஷண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் யூரின் அனலைசிஸ்க்காக. So are you listening? Hello. Yes ma'am. Yes ma'am. Ma'am, what doubt ma'am? Yes. SOP means standard operating procedure. Thank you ma'am. Okay. So time interval. So this is Vadani.
நீண்டுமா போதா பாருங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கிளை விட்டு பரவுது பாம்பு மாதிரி. நெக்ஸ்ட் போடு. செலக்ட் பண்ணலாமா? விஎல்சில தெரியுதாமா? எஸ் மேடம், எஸ் மேடம். ஹலோ, இதுவும் ஒரு வாதநீர் தான் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நீண்டு பரவுது இல்லையா? சோ திஸ் இஸ் வாதநீர். எஸ் மேடம், விசிபிள், வெரி கிளியர். இல்லையா? So this is kind of பித்தநீர். ஆக்சுவலா நமக்கு வந்து புத்தகத்துல ஆழி போல் பரவி நந்தே பித்தம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆழி அப்படிங்கிறது மோதிரம்னு சொல்லுவாங்க. சோ ஒரே சிங்கிள் வேக்யூல் வந்து ஒரு மோதிரம் மாதிரி உள்ள டிசைன். இது வரைக்கும் நான் ஒரு 2000 பேட்டர்ன்ஸ் வந்து பாத்துருப்பேன். இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன்ல கூட மோதிரம் மாதிரி வந்து நாங்க பாக்கல. சோ ஆழிக்கு ஆழி அப்படிங்கிறது வந்து கடல்ங்கிற ஆடிபிளா இருக்க மோதிரம் சக்கரம் கடல். ஆமா, கடல். இப்ப நம்ம யூசுவலா பித்த நோய்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கடல் அலை பரவற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நாங்க இது வரைக்கும் பாத்துருக்கோம். சோ ஆடிங்கிறது ஒரு கடல்ங்கிற மீனிங் எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த இதுல வந்து எப்படி வந்து பரவுதுன்னு நீங்க வந்து பாருங்க. நெக்ஸ்ட் சோ இது ஒரு பித்தநீர் தான். எவ்வளவு வேகமா பரவுது பாருங்க. அந்த கடல் அலை மாதிரியே இது வந்து பரவும். முழுசா தெரியல, பாதிதான் தெரியுது. பாதிதான் தெரியுது. இந்த கிண்ணத்துல தெரியல தெரியல. மேம் எங்களுக்கு விசிபிள் ஆகுது. தெரியுது மேடம், தெரியுது. ஓகே, பித்தநீர் பார்த்தோம். இப்ப கபம் பார்க்கலாம். முத்தத்து நின்றால் அது மொழிவதன் கபமே. அதுதான் இப்ப ஆயில வந்து விட்டு பார்க்கும் போது பால் ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 minutes ஆவது வெயிட் பண்ணி பார்க்கணும் பேட்டர்ன்ல எதனா சேஞ்சஸ் வருதான்னு. So there is no change. So this is kabanir. Next சொந்த நீர்கள்ல வந்து கபவாதம் பார்க்கலாம்.